இன்னொரு வழிமுறை இருக்குது, இது வந்து வெற்றி அடைந்தது தான். அதில் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பட் எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய 7ஆம் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ உங்களுடைய 7ஆம் அதிபதி, இப்போ 7ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பெண் தெய்வம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம், அல்லது லக்ஷ்மி அமைப்பில் இருக்கிறவங்க, அல்லது இந்த கன்னிமார் தெய்வம் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். கன்னிமார் தெய்வத்துக்கு 16 வாரம் தொடர்ச்சியாக போயிட்டு ஒரு விளக்கு வந்து ஏற்றிட்டு ஒரு வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 20 நிமிஷம் அங்கே உட்காருங்க. ஒரு 24 நிமிடம் அப்படிங்கிறது ஒரு நாளிகையாவது அங்கே உட்கார்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 16 வாரம் கண்டினியூஸாக போகணும், யாராக இருந்தாலும் சரி. இப்போ சப்போஸ் ஒரு பெண்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில டைமில் அந்த ஏதோ ஒரு வகையாக டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, போக முடியாது இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்காக வீட்டில் யாராவது ஒருத்தங்க போய் அவங்களுக்கு வந்து விளக்கு போடலாம்.